ஃபைனலாக நமக்கு ஸ்வீட் பேஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த பூரணத்தை வச்சு தான் நம்ம 2 ரெசிபி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செனை இட்லி, அதாவது ஸ்வீட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் இட்லி பண்ணுறதுக்கு நார்மல் இட்லி மாவே போதும். இட்லி தட்டில் ஹாஃப் இட்லி மாவு வச்சுட்டு சென்டரில் இந்த பூரணத்தை வச்சுட்டு அது மேலே இட்லி மாவை ஊற்றி கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த செனை இட்லியை ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ்க்கு கொடுப்பாங்க, ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்குது. இட்லி வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூடான ஸ்வீட் இட்லி தயார். வேக வச்சு சாப்பிட்ற இட்லி உடம்புக்கு நல்லது. இந்த இட்லி கூட